Hello, welcome to seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே ட்ரெடிஷனல் ரெசிபி. ஸோ இந்த தீபாவளிக்கு திணை அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது கூடவே கிட்ஸுக்காக கொஞ்சம் ஸ்டார் ஷேப்பில் சின்ன சின்ன அதிரசமும் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக ஒரு அதிரசம் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி 4 வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம திணை அரிசி 1/2 கிலோ எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம எப்போவுமே பச்சரிசி மட்டும் வச்சு தான் அதிரசம் செஞ்சுருப்போம். அதுலேயுமே சில பேருக்கு வந்து இந்த பாகுபதம் கரெக்டாக வராது. இன்றைக்கி நம்ம திணை அரிசி கொஞ்சம் ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நம்ம அதிரசம் செய்ய போகிறோம். ஸோ திணை அரிசியோடு நம்ம பச்சரிசியும் 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டுமே பாதி பாதி அளவு எடுத்திருக்கோம். திணை அரிசி 1/2 கிலோ, பச்சரிசி 1/2 கிலோ. இப்போது 2 அரிசியுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். அரிசி வந்து 3 மணி நேரம் ஊறணும் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு. தண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இதை நல்லா நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு நம்ம நார்மலாக சாதம் வடிகஞ்சி எப்படி வடிப்போமோ அது மாதிரி வச்சு நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா காய வைக்கணும். ஸோ நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து ஒரு 1.5 hours வந்து நீங்கள் நல்லா துணியில் போட்டு உலர்த்தி வைக்கலாம். ஸோ உங்களுக்கு கடைசியாக நீங்கள் அரிசியை தொட்டு பார்க்கும் போது உங்களுக்கு ஈரம் வந்து உணர முடியும். பட் வந்து சொதன்னு ஈரமாக இருக்காது. ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப ஈரமாகவும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போது அரிசி வந்து கையில் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் தெரியும், பட் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். அதிரசம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொரன்னு இருந்தால் நல்லாயிருக்கும்னு டேஸ்ட் பிடிக்கிறவங்க நீங்கள் கொரன்னு அரைச்சிக்கலாம். இல்லை நான் ரொம்ப சாஃப்டாக நைஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சலிச்சிக்கோங்க. அதிரசம் மாவு கூட சேர்க்கறதுக்கு சுக்கும் ஏலக்காவையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பொடிச்ச சுக்கு ஏலக்காவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் அதிரச மாவு கொரன்னு தான் அரைச்சிருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் அந்த டெக்ஸ்சர் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு நைஸாக வேணும்னா நீங்கள் சலிச்சு மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் எப்படி காய்ச்சறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து ஆர்கானிக் வெல்லம்ன்றதுனால உங்களுக்கு வந்துட்டு மஞ்சள் கலரில் இல்லாமல் இருக்குது. ஸோ இது கூட நம்ம 1 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெல்லம் உருகும் போது இன்னும் உங்களுக்கு லிக்விட் கண்டென்ட் ஜாஸ்தியாகும். அதனால் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பாகு காய்ச்ச ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலேயே வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு வெல்லம் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகணும். வெல்லம் கரைஞ்சி நல்ல திக்கான லிக்விடாக மாறிடும். பாருங்கள், இப்போது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும் போது அடியில் மண் தென்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வடிகட்டிட்டு திருப்பி ஒரு தடவை பாகு காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நல்ல திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கண்டினியூஸாக கிளற வேண்டாம், கொஞ்சம் நேரம் விட்டு கிளறினா போதும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு நுர பொங்கி வருது. ஸோ நம்ம இதை பாகு ரெடி ஆயிடுச்சான்ட்டு ஒரு பிளேட்டில் ஊற்றி, ஒரு பிளேட் இல்லைன்னா பவுல் கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம காய்ச்சின பாகு அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ட்ராப் விட்டுட்டு அதை வந்து நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி பார்க்கணும். நல்லா கையில் உருட்டுறதுக்கு வருது ஒட்டாமல் அப்படின்னாலே பாகு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பாகை உருட்டி கையில் எடுக்கலாம். நல்லா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நம்ம நல்லா ரோல் பண்ணிவிட்டு திருப்பி தண்ணியில் போடும் போது உங்களுக்கு சவுண்டு கேட்கணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சுனாலே பாகு ரெடி. பாகு உருண்டு வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து
நல்லா காய்ச்சணும். காய்ச்சிட்டு அது உருட்டி வர வரைக்கும் நம்ம வந்துட்டு அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பாகு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த வெள்ளை பாகு வந்து மாவை நல்லா இழுக்கும், உள்ள பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே அந்த வெள்ளைப்பாகில் மிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி மாவு வந்து கிளறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் கையில் எடுக்கும் போது. ஆனால் வந்து திக்கான மாவாக தான் நம்ம வந்துட்டு கிளறி வைக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிரசம் வராது. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அந்த கன்சிஸ்டன்சி. அது அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான அதிரசம் நீங்கள் பண்ணலாம் இந்த தீபாவளிக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாவை வந்துட்டு நீங்கள் 1 month வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம வந்து சூடாக பாகு காய்ச்சி ஊற்றுனதுனால நான் ஒரு துணி போட்டு ஃபஸ்ட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த துணியை எடுத்துருவோம். ஸோ இப்போ ஒரு துணி போட்டு நம்ம மூடி வச்சாச்சு. 3 நாளுக்கு அப்புறம் அந்த மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா மாவு நல்லா இறுகி வந்திருக்கும், சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் பட் திக்காக இருக்கும். ஸோ ஃபர்மெண்டேஷன் நடக்கும் போது தான் அந்த அதிரசத்தோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டு டைம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச ஒரு 3 hours 2 hoursலேயே வந்துட்டு உடனே வந்து அதிரசம் பண்ணிடுறாங்க. பட் டேஸ்ட் வைஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மேக்கிங். அந்த அதிரச மாவை ஃபஸ்ட்டு டேவே செய்யாமல் 2 to 3 daysக்கு அப்புறம் வந்து செய்யும் போது அதுக்கு தனி டேஸ்ட் இருக்கும். ஸோ மாவு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நல்லா டைட்டாக எப்படி இருக்குது பாருங்கள், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. ஸோ நம்ம ஊற மாவு வந்து அந்த டைட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த பேட்டரை நம்ம வந்துட்டு அதிரசம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் நம்ம எண்ணெயும் நெய்யும் வந்து ஈக்குவலாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அதிரசம் சுடுறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் பொதுவாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து அந்த கடலெண்ணெய் வாசம் வந்து அடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நெய் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுனால நெய்யோட அரோமா வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தி தெரியும், கடலெண்ணெயுடைய வாசனை தெரியாது. ஸோ வந்துட்டு நெய்யும் கடலெண்ணெயும் இப்போ நல்லா உருகி உங்களுக்கு சூடு ஆகட்டும். பாருங்கள் உங்களுக்கு நெய் நல்லா உருகி வருது. எண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம அதிரசம் சுடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கான மாவு வந்து நம்ம உருண்டை பிடிச்சி தட்டிடலாம். நம்ம அடுத்தடுத்து சுடணுன்றதுக்காக அப்பப்போ வந்து உருண்டை பிடிச்சி தேய்ச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம பால்ஸ் மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதை ஒன்று ஒன்றா தட்ட ஆரம்பிச்சிடலாம். இறையில வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு, நீங்கள் தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழகாக தட்டிட்டு எண்ணெய் வந்து சூடாயிருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதிரசத்தை சுட்டு எடுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மாவு எண்ணெயில் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும், அது உப்பி மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்ச மாவு வந்துட்டு சுட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்ச மாவை ஒன்று ஒன்றா நம்ம போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ எண்ணெயில் உங்களுக்கு ஃப்ரை ஆகும் போது மாவு வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆனதுனால உங்களுக்கு அழகாக உப்பி வரும் பாருங்கள், பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். இப்போ 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். என்னடா உப்பி வருது, இது எப்படி நம்ம வந்து ஆயில் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறவங்க அப்படி ஆயில் பிடிக்காது. நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா 2 ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஆயில் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்.
இன்னொன்று நம்ம வந்து எண்ணெய் சூடாக இருக்கும் போது போட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஆயில் பிடிக்காது. அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் ஈர்த்து போய் ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப எண்ணெயாக பிடிக்கும். பட் மாவு வந்து நல்லா திக் பேட்டராக இருந்தால் உங்களுக்கு அந்தளவுக்கு எண்ணெய் பிடிக்காது. ஸோ இப்போது என்னோடய பையனுக்கு பிடிக்கும். அவன் வந்து இந்த மாவு ரெடி பண்ணும் போதே அம்மா எனக்கு இந்த ஸ்டார் ஷேப்பில் எனக்கு வந்து கேக் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னான். ஸோ இதை தான் நான் கேக்குன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு நம்ம மாவு எப்பவும் போல் ரவுண்டாக தட்டிட்டு உங்கள்கிட்ட என்ன மோல்டு இருக்கோ அதை வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஸ்டார் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டார்னால் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் கிட்ஸுக்கும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஷேப்காகவே எக்ஸைட்மெண்ட்டாக சாப்பிடுவாங்க. ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ மைதா இல்லாமல் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டியில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா பொன்னிறமானதும் சேம் நம்ம அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஆயிலை எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். இதில் என் பையனோட வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். நிஜமாகவே நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவன் வந்து அந்த ஸ்டார்க்காக வந்துட்டு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுறான்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட இந்த காட்டினதும் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். அவனை பிடிச்சி இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பட் ஃபைனலாக அவனுக்கு வந்து பிடிச்சிருக்குன்றதை அழகாக சொல்லிட்டான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.